சில நேரங்கள்ல எந்த வேலைய முதல்ல செய்யணும், எந்த வேலைய கடைசியில செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாரி தாங்க நேத்து எனக்கு இருந்தது. போன வருஷம் என்னோட பெரிய பையன் வந்து மாலை போட்டிருந்தான். அதனால வீட்லயே கன்னி பூஜை செஞ்சோம். இந்த வருஷம் செய்ய முடியல. அதனால நாமளே வீட்ல படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து, இன்னைக்கு எல்லாமே ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டேங்க. ஐயப்ப சுவாமிக்கு படையல் போடுறதுக்காக பிரிஞ்சி சாதம், சப்பாத்தி, பன்னீர் கிரேவி, இட்லி, சாம்பார், வடை, பாயாசம் தான் செஞ்சிருந்தேன். 3 மணிக்கு சமையல ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டேன். இருந்தாலும் பசங்க ரொம்ப பசியில அழுததுனால கடகடன்னு பூஜைய முடிக்க வேண்டியதாயிடுச்சு. சமையல் வீடியோவும் சரி, பூஜை செஞ்ச வீடியோவும் என்னால எடுக்கவே முடியல. பசங்ககிட்ட குடுத்து தான் வீடியோவே எடுக்க வச்சேன். நம்ம வீட்ல மாலை போட்டிருந்தா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தருக்காவது நாம உணவு தானமா அளிக்கணும். ஏன்னா அவரு அன்னதான பிரியர் இல்லையா? நான் நினைச்ச மாரி வீடியோ எடுக்கவே முடியல. ஆனா சூப்பரா பூஜை முடிஞ்சது. என்னோட ஹஸ்பண்ட் சாமி ரொம்ப பிஸியா இருந்தனால நேத்து பூஜைக்கு அவரால வர முடியல. பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பூஜை செஞ்சாரு. நம்ம வீட்டு குழந்தைங்க தாங்க தெய்வம். அவங்களுக்காக நாம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடவுள் நினைச்சபடி